கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிழை 20. நேரமாக ஆக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற அந்த இடமே களை கட்டி கொண்டிருந்தது. லேசாக மதுவின் போதையில் அங்கிருந்தவர் டிஜேவின் பாடலுக்கு ஏற்ப ஆடிக்கொண்டிருக்க, கொஞ்ச நேரத்தில் ஜோடி ஜோடியாக ஆடும்படியான பாடல்கள் மாற்றி மாற்றி ஒலிக்க, அங்கு வந்திருந்தவர்களில் ஜோடியாக வந்திருந்தவர்களை எல்லாம் ஆட வைத்து கொண்டிருந்தனர். இதில் இவர்கள் மட்டுமே ஆட செல்லாமல் நின்றிருப்பதைக் கண்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வற்புறுத்தி ஆட அழைக்க, முதலில் செல்லாமல் மறுத்தவர்களுக்கும் ஒரு கட்டத்திற்கு மேல் மறுக்க முடியாமல் போகவும், மரியாதைக்காகவாவது போக வேண்டிய நிலை. அதில் நந்தன் போகலாமா என்பது போல திரும்பி ஒரு பார்வை மித்ராவை பார்க்க, அவளும் நிலைமை புரிந்து சம்மதமாக தலையசைத்தாள். அதில் மித்ராவின் கரம் பற்றி மேலே அழைத்து சென்றவன் அங்கு ஒலித்திருந்த பாடலுக்கு ஏற்ப மித்ராவோடு சேர்ந்து லேசாக ஆடத் துவங்க, திடீரென பாடல் மாற்றப்பட்டு நந்தனின் மனசை பிரதிபலிப்பது போல் பாடல் ஒலிக்க துவங்கியது. கண் பாசை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூசன் ஆகிறே உள்ளுக்குள்ளே, பறக்க பறக்க துடிக்குதே, பழக பழக பிடிக்குதே, பழைய ரணங்கள் மறக்குதே, பெண் தோகை வருடுதே என ஒலிக்கவும், அங்கிருந்தவர்கள் எல்லாம் சொல்லி வைத்தது போல் அந்த பாட்டில் வரும் ஸ்டெப்பையே இங்கும் ஆடத் துவங்க, இவர்களுக்கும் வேறு வழி தெரியாமலும் தவிர்க்க முடியாமலும் அதே நடனத்தையே ஆடினர். மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா பெண்ணே பெண்ணே, மண்ணை தூறல் தீண்டும் முன்னை வாசம் பார்க்கிறேன், மண்ணை கூட பொம்மையாக்கும் நேசம் பார்க்கிறேன். ஆனால் அதன் பின்னான வரிகளுக்கு மற்றவர்கள் போல் ஆடாமல் சட்டென மித்ராவின் கையை பிடித்து இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்தபடி அவளோடு இழைந்து ஆடிக்கொண்டிருந்தான் நந்தன். இன்னும் கொஞ்சம் என்று கேட்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இன்னும் என்று கேட்கிறேன். அந்த நேரத்தை நந்தன் ரசித்து உள்வாங்கி ஆடிக்கொண்டிருக்க, அவனின் மனநிலையை அப்படியே பிரதிபலித்தது போல் அங்கு பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. என்னோடு சேர்ந்து வாழும் சோகம் எல்லாம் காற்றில் போக பார்க்கிறேன், கால்கள் போன பாதையெல்லாம் நான் போகிறேன் என்று நந்தன் சொல்ல நினைப்பதையெல்லாம் சரியாக மொழிபெயர்த்தது போல் அந்த பாடல் வரிகள் மித்ராவிடம் சொல்லிக் கொண்டிருந்தது. என்னுள்ளே மூடியிருந்த கதவு ஒன்று வெட்கப்பட்டு திறக்கிறேன், வாழ்க்கை போகும் போக்கில் எல்லாம் நான் போகிறேன், கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கி தடுமாறி தள்ளி நின்றிருந்தவர்கள் அவர்கள் அறியாமலேயே பாடல் வரிகளின் மூலம் அவர்களின் மனதை திறக்க, அதில் உண்டான தயக்கத்தை எல்லாம் கடந்த நெருக்கத்தை இருவருமே ரசித்து கொண்டிருக்க, அந்த அணைப்பும் நெருக்கமும் இருவருக்குமே சுற்றுப்புறத்தை மறக்க செய்திருக்க, நந்தன் ஒருபடி மேலே சென்று மித்ராவின் கன்னத்தோடு கன்னம் இழையவிட்டு அவளுள் புதைய முயன்ற நொடி பாடல் முடிவதை கொண்டாடும் விதமாக அங்கிருந்த அனைவரும் ஒரே குரலில் பறக்க பறக்க துடிக்குதே, பழக பழக பிடிக்குதே, பழைய ரணங்கள் மறக்குதே, பெண் தோகை வருடுதே என்று பாடத் துவங்கி இருக்க, அதில் சட்டென இருவரின் மோன நிலையும் அருந்தது. இதில் மித்ரா வேகமாக நந்தனிடம் இருந்து விலக முயல, அவளை அதை செய்ய விடாதவாறு தடுத்து தன் கை பிடியிலேயே பிடித்து நிறுத்தியிருந்தான் நந்தன். அங்கிருந்து இருவரும் கிளம்பவே நள்ளிரவை நெருங்கி இருந்தது. ஆனால் அப்போது வரையும் கூட நந்தன் மித்ராவை பிடித்த பிடியை விடவே இல்லை. அப்படியே மித்ராவை காருக்கு அருகில் நந்தன் அழைத்து வரவும், அவனின் அலைபேசி அடிக்கவும் சரியாக இருந்தது. இந்த நேரத்தில் யார் என்ற சலிப்போடே எடுத்து பார்த்தவன், அழைப்பது வந்தனா என்றறிந்து பதட்டத்தோடு எடுத்திருந்தான் நந்தன். ஹலோ என நந்தன் சொல்லி முடிப்பதற்குள் தயானந்தனுக்கு திடீரென வலிப்பு வந்திருப்பதாக சொல்லி பதறினார் வந்தனா.
இதில் அடுத்த நொடியே வந்தனாவின் பதட்டம் நந்தனுக்கும் தொற்றிக்கொள்ள, பதட்டப்படாம இருங்க அத்த, நான் இப்போவே வரேன் என்று அழைப்பை துண்டித்திருந்தவன் அங்கேயே தங்கி தயானந்தனை பார்த்து கொள்ள ஏற்பாடு செய்திருந்த மருத்துவரை அழைத்து விவரம் கேட்டான். அவரும் கொஞ்சம் பதட்டமாகவே தயானந்தனின் நிலையை விவரித்து முதலுதவி செய்து முடித்து உடனே ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு தயானந்தனை அழைத்து செல்வதாகவும் சேர்த்தே கூறினார். நந்தனும் அதையே சொல்ல அழைத்திருந்ததால் அவருக்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் சம்மதித்திருந்தவன் அடுத்த நொடியே மித்ராவையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பினான். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த தயானந்தனின் நிலை தொடர் போராட்டத்திற்கு பிறகு ஓரளவு சீரானது. பதட்டமும் பயமுமாக வெளியே காத்திருந்தவர்களுக்கு இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற மருத்துவர்கள் வந்து சொன்ன பிறகு ஒரு பெரும் நிம்மதி வந்தது. அதன்பின் சற்றே நிலைமை சரியானதும் வந்தனாவிடம் சென்ற நந்தன், என்னாச்சு அத்தை, எப்படி இதெல்லாம் நடந்தது என்றான். தெரியல நந்து, அவ்வளவு நேரமோ நான் அண்ணா ரூம்ல தான் உட்கார்ந்து இருந்தேன். அப்போதான் தூங்கலாம்னு எழுந்து போனேன். கொஞ்ச நேரத்துல நர்ஸ் அலாரம் அடிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் நானே அங்க போனேன் என்றார் கவலை குரலில் வந்தனா. அடுத்து தயானந்தனை கவனித்துக் கொள்ள என நியமித்து இருந்த மருத்துவரிடமும் நர்ஸிடமும் கேட்டு மற்றதையெல்லாம் தெரிந்து கொண்டவன், இத்தனை வருடங்களாக இல்லாமல் திடீரென அவருக்கு ஏன் இப்படி என்ற கவலையோடு அங்கிருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து விட்டான் நந்தன். சமீபத்தில் ஒரு பெரும் இழப்பை சந்தித்து இருந்த மித்ராவுக்கு நந்தனின் மனநிலையும் பயமும் நன்றாக புரிய ஆறுதலாக சென்று அவன் அருகில் அமர்ந்தவள், கவலைப்படாதீங்க, மாமாவுக்கு எதுவும் ஆகாது என்றிருந்தாள். அதில் முதல் முறையாக உரிமையாக மித்ரா தயானந்தனை மாமா என்று அழைத்ததை உணர்ந்து திரும்பி பார்த்த நந்தனுக்கு உடனடியாக எதுவும் பேசக்கூட முடியவில்லை. அதனால் அப்படியே விழிமூடி சாய்ந்து கொண்டான் நந்தன். 1 மணி நேரத்திற்கு பிறகு தயானந்தனை பார்க்க அனுமதி கிடைக்கவும் உள்ளே சென்ற நந்தன் அதே பழைய அமைதியோடு விழிமூடி தயானந்தன் படுத்திருப்பதைக் கண்டு மனம் கனக்க, இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே கோமாவில் இருந்து என்னை துடிக்க வைக்க போறீங்கப்பா, என்னால முடியல, வலிக்குது என்று மனதிற்குள்ளேயே கேட்டபடி அவரின் கைகளை பற்றியவாறு அருகிலேயே அமர்ந்திருந்தான் நந்தன். அதே நேரம் அவன் மடியில் அமர்ந்திருந்த மினு சற்று தாவி தயானந்தனின் முகத்தில் தன் பிஞ்சு கரத்தை வைத்து தடவியவாறு விளையாடி கொண்டிருந்தாள். மினுவுக்கு தயானந்தை இப்படி பார்ப்பது ஒன்றும் புதியதில்லை, எத்தனையோ முறை பார்த்திருக்கும் காட்சிதான் என்பதனால் மருத்துவமனையில் இருப்பதற்கும் வீட்டில் இருப்பதற்கும் எந்த வித்தியாசமும் குழந்தைக்கு தெரியவில்லை. எப்போதும் வந்தனாவோ நந்தனோ யார் மினுவை தூக்கி வைத்தபடி அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தாலும் வழக்கமாக அவரின் கையை பிடித்து விளையாடுவது போல இப்போதும் மினு விளையாடி கொண்டிருக்க இதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் தன் கவலையில் ஆழ்ந்திருந்தான் நந்தன். அதே நேரம் மினுவின் பிஞ்சு விரலின் வருடலில் தயானந்தனின் முகத்தில் சிறு அசைவு தெரிந்தது. முதலில் இதை கவனிக்க தவறிய நந்தன் பிறகே கவனித்து சிறு திடுக்கிடலோடும் ஆர்வமுமாக எழுந்து பார்க்க இப்போது நன்றாகவே அவரிடம் அசைவு தெரிய துவங்கியது. அதில் அவசரமாக மருத்துவரை சத்தம் போட்டு அழைத்தபடியே நந்தன் வெளியில் வரவும் அறைக்கு வெளியில் அமர்ந்திருந்த வந்தனாவும் மித்ராவும் பதறிக்கொண்டு எழுந்து நின்றனர். என்னாச்சு நந்து என்று பதறியவாறே நந்தனை வந்தனா பின்தொடர, பயப்பட எதுவும் இல்லாத, அப்பா கிட்ட லேசா அசைவு தெரியுது, அதுதான் என மருத்துவரின் அறையை நோக்கி வேகமாக சென்றான் நந்தன். அடுத்த சில நிமிடங்கள் அங்கே பரபரப்பாக சென்றது. இதையெல்லாம் பதட்டத்தோடு பார்த்தபடி இவர்கள் வெளியில் காத்திருக்க தயானந்தன் கண் விழித்துவிட்ட செய்தியை மருத்துவர்கள் வெளியில் வந்து தெரிவித்தனர். மருத்துவர்கள் சொன்னதை கேட்ட நொடி எப்படி உணர்கிறோம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை அடைந்த நந்தன் அடுத்த நொடியே வேகமாக தன் தந்தையை காண விரைந்தான். வருட கணக்காக கேட்க காத்திருந்த வார்த்தைகளை கேட்ட சந்தோஷத்தில் உள்ளே சென்ற நந்தன் அசதியும் சோர்வுமாக குழப்பமான பார்வையோடு அந்த அறையை பார்த்து கொண்டிருந்தவரை கண்டு அப்படியே நிற்க, அதற்குள் வந்தனாவும் நந்தனை பின்தொடர்ந்து வந்திருக்க இவர்கள் இருவரின் மேலும் அவரின் பார்வை திரும்பியது. பா பா, நீங்க நிஜமாவே கண் விழிச்சிட்டீங்களா? உங்களுக்கு நிஜமாவே சரியாயிடுச்சா என்று அவரின் கைகளை பிடித்து கொண்டு கண்ணில் பதித்தவாறு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கதறியவனை பார்க்கும்போது இன்னும் சின்ன பிள்ளை போல்தான் அவருக்கு தெரிந்தது. அதில் லேசான புன்னகையோடு, எனக்கு எதுவும் இல்ல கண்ணா என மகனின் கையை
தன் மற்றொரு கையால் தட்டி கொடுத்தார் தயானந்தன். அதே நேரம் அண்ணா என்று தழுதழுப்பான குரலில் வந்தனா அழைக்கவும் அவர் பக்கம் பார்வையை திருப்பியவருக்கு தன் கண்ணால் காண்பதையே அவராலேயே துளியும் நம்ப முடியவில்லை. வந்துமா என்று நா தழுதழுக்க அவர் பேசுவதற்கு முடியாமல் தடுமாறவும் அங்கு வந்த மருத்துவர் ஈஸி ஈஸி ரிலாக்ஸ், பதட்டப்பட வேண்டாம், நீங்க இப்போ ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது, ஈஸி என அவரின் நெஞ்சில் தடவி கொடுத்தவாறு அப்புறமா எல்லார் கூடவும் மெதுவா பேசிக்கலாம், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று விட்டு ஊசியை போட்டு செல்லவும் மருந்தின் பயனால் கண்களை மூடினார் தயானந்தன். குழந்தைக்கு சாப்பிட கொடுக்க கேண்டீன் வரை சென்று இருந்த மித்ரா அப்போதே திரும்பி வர தயானந்தன் கண் விழித்து விட்ட செய்தியை அறிந்து ஆச்சரியமும் சந்தோஷமுமாக உள்ளே சென்றவள் அவர் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அப்படியே அமைதியாக சில நிமிடங்கள் அவருக்கு அருகில் நின்றுவிட்டு திரும்பினாள். அதன் பின் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அனைவரும் வெளியே காத்திருக்க தயானந்தனுக்கு சரியானதை பற்றி நம்ப முடியாத ஆச்சரியத்தோடும் சந்தோஷத்தோடும் வந்தனாவிடம் மித்ராவிடமும் தன் இத்தனை வருட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக எண்ணி சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டிருந்தான் நந்தன். அவர்களுக்குமே நந்தனின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் புரிய அமைதியாக அமர்ந்து அவனோடு பேசிக் கொண்டிருந்தாள் மித்ரா. இப்படியே 1 மணி நேரம் சென்றிருக்க சீனியர் டாக்டர் அழைப்பதாக நந்தனை வந்து அழைத்தார் நர்ஸ். அதிலேயே தயானந்தனின் உடல்நிலையை பற்றித்தான் பேச அழைக்கிறார் என புரிய பதட்டத்தோடு சென்ற நந்தனை தனியே அனுப்ப விருப்பம் இல்லாமல் அவனோடு சேர்ந்து சென்றாள் மித்ரா. அவர்கள் இருவரும் அங்கு சென்ற 10 நிமிடத்திற்குள்ளேயே தயானந்தன் கண் விழித்துவிட்டு இருந்தார். அவருக்கு அருகிலேயே குழந்தையை மடியில் வைத்தவாறு அமர்ந்திருந்த வந்தனாவை பார்த்து மெல்லிய குரலில் வந்துமா என அன்போடு அவர் அழைக்கவும் வந்தனாவின் விழிகளில் கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் வழிய துவங்கியது. இப்படி ஒரு அழைப்பை மீண்டும் கேட்க முடியாமலே போய்விடுமோ என வந்தனா எவ்வளவு பயந்து கொண்டு இருந்தார் என அவருக்கு மட்டுமே தெரியும். அதில் பதட்டத்தோடு எழுந்து நின்றவர் அண்ணா அண்ணா என தழுதழுத்தாரே தவிர அதற்கு மேல் வந்தனாவாலும் எதுவும் பேச முடியவில்லை. அப்போது வந்தனாவின் கையில் இருந்த குழந்தையை கவனித்தவர் இது என்று ஏதோ புரிந்தது போல் இழுக்கவும் ஆனந்த கண்ணீரோடு ஆம் என தலையசைத்தவர் நம்ம ஜூனியர் நந்து என்றிருந்தார் வந்தனா. அப்படியா, என் தங்கம் கட்டி என தயானந்தன் தன் கையை எடுத்து குழந்தையின் தலையை வருடவும் இப்போவாவது பிள்ளைக்கு ஆசீர்வாதம் செய்யணும்னு உனக்கு தோணுச்சே என்றிருந்தார் வேதனையோடு வந்தனா. இதில் தயானந்தனின் முகமும் வருத்தமாக மாறவும் சும்மாதான் சொன்னேன்னா, இதுக்கு ஏன் இவ்வளவு கவலைப்படுற, உன் ஆசீர்வாதம் எப்பவும் அவளுக்கு இருக்கும்னு எங்க எல்லாருக்குமே தெரியும் என்றார் வந்தனா. அது இல்ல வந்துமா என்றவருக்கு எவ்வளவு அழகான தருணங்களை இழந்து விட்டோம், அதை அருகில் இருந்து பார்க்க தவறிவிட்டோம் என்ற வருத்தம் இருப்பது புரிய இனி வரும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம சந்தோஷமா ரசிச்சு வாழலாம்னா, நீ கவலைப்படாத என்று தேற்றிக் கொண்டிருந்தார் வந்தனா. அதே நேரம் அங்கு மருத்துவரிடம் பேசிக் கொண்டிருந்த நந்தனுக்கு சற்று முன் வந்தனாவை கண்டு தயானந்தன் உணர்ச்சி வசப்பட்ட காரணத்தை கேட்டறிந்து பல அறிவுரைகளை வழங்கி கொண்டிருந்தார் அவர். சில வருஷங்களுக்கு பிறகு அவருக்கு நினைவு திரும்ப வந்திருக்கு. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் சில நாள் தொடர்ந்து கவனிச்சாதான் எதையும் சொல்ல முடியும். இப்போ வர எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஆனா திடீர்னு ஏதாவது அதிர்ச்சி தர்ற விஷயங்களோ இல்ல அதிக சந்தோஷம் கொடுக்கும் விஷயங்களையோ சொல்ல வேண்டாம். அவர் நினைவில்லாம இருந்தபோது நடந்த எதுவா இருந்தாலும் பொறுமையா பிறகு சொல்லிக்கலாம். அது மகிழ்ச்சியான விஷயமாகவே இருந்தாலும் இப்போ வேண்டாம். அதே போல முன்ன நடந்த எதையாவது அவர் மறந்துட்டு பேசினாலும் அது அப்படி இல்ல இப்படின்னு உடனே திருத்த முயற்சிக்காதீங்க. போக போக அவருக்கே நினைவு வரலாம், இல்ல தானாகவே அவர் புரிஞ்சுக்கலாம். எதுவா இருந்தாலும் உடனே திடீர்னு சொன்னா அது பல நேரங்களில் எதிர்மறையான பாதிப்புகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நாள் எதுவுமே தெரியாம இருந்துட்டு ஒரே நேரத்துல சில விஷயங்கள் தெரிய வரும்போது அந்த அதிர்வை தாங்கக்கூடிய உடல்நிலையும் மனநிலையும் இப்போ அவருக்கு இருக்கான்னு நாம யோசிக்கணும். நாம சொல்ற எந்த ஒரு விஷயமும் அவரை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு போயிடாம பாத்துக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு என பொறுமையாக விளக்கி கொண்டிருந்தார் மருத்துவர்.
அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த இருவருக்கும் ஓரளவு மருத்துவர் சொல்ல வருவதும் தயானந்தனின் தற்போதைய நிலையும் புரிய, நாங்க பாத்துக்கிறோம் என சொல்லிவிட்டு வெளியில் வந்தவர்கள் அதை பற்றியே தங்களுக்குள் பேசியவாறே தயானந்தனின் அறையை நோக்கி வந்தனர். அதே நேரம் தயானந்தனுக்கு சாப்பிட என்ன கொடுக்கலாம் என்பதை கேட்க வந்தனா குழந்தையோடு வெளியில் வரவும் இவர்களும் அங்கு வரவும் சரியாக இருந்தது. தயானந்தன் விழித்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்ட நந்தன் வேகமாக அறைக்குள் செல்ல, அதே நேரம் மித்ராவை பார்த்ததும் வந்தனாவிடம் இருந்து மித்ராவிடம் தாவி இருந்தாள் மினு. அங்கிருந்து வெளியில் அழைத்து செல்லுமாறு கையை காண்பித்து சினுங்கியவளை சமாதானம் செய்து, பாப்பு குட்டிக்கு வெளியே போகணுமா? போகலாம் போகலாம், உள்ள போய் தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா கிட்ட பேசிட்டு அப்புறமா போகலாம், சரியா என சமாதானம் செய்தவாறே உள்ளே அழைத்து செல்ல முயன்று கொண்டிருந்தாள் மித்ரா. ஆனால் மினுவோ வெளியே போக வேண்டும் என அடம் செய்து அழுது கொண்டிருந்தாள். ஒரு நாள் முழுக்க இந்த இடத்திலேயே விளையாடக்கூட முடியாமல் ஒருவர் மாற்றி ஒருவர் தூக்கி வைத்து கொண்டிருப்பது மினுவுக்கு பிடிக்கவில்லை என்று புரிந்தாலும் அவளை வெளியே அழைத்து செல்ல முடியாத நிலையில் இப்போதே கண் முழித்திருப்பவருக்கு இவளின் அழுகை சத்தம் தொந்தரவாக இருக்கும் என்று எண்ணி மித்ரா அறைக்கு வெளியிலேயே தயங்கிக் கொண்டு நிற்க, அந்த பக்கமாக வந்த ஸ்வரா தூரத்தில் இருந்து இவர்களை கண்டுவிட்டு அருகில் வரவும் தயானந்தன் கண் விழித்து விட்ட செய்தியை வந்தனா நந்தனிடம் சொல்லிக் கொண்டிருந்தது அவளுக்கும் கேட்டது. அதில் அவரை பார்த்துவிட்டு செல்ல எண்ணி நந்தனின் பின்னே உள்ளே நுழைந்தாள் ஸ்வரா. திடீரென இங்கு ஸ்வராவை கண்டதும் திகைத்த மித்ரா அவளை பார்த்து கொண்டு நிற்கும் போதே, யாரு மித்துமாது என்று கேட்டிருந்தார் வந்தனா. என்னவென்று சொல்லி அவருக்கு புரிய வைப்பது என தெரியாமல் விழித்தவளை புரியாமல் பார்த்த வந்தனா மித்ராவின் முகத்தில் இருந்த திகைப்பை கண்டு ஸ்வராவை யோசனையாக பார்த்தவாறே அறைக்குள் நுழைய, மித்ராவும் மனதை பிசையும் ஓர் உணர்வோடு வந்தனாவின் பின்னேயே சென்றாள். அதே நேரம் ஆர்வமும் ஆசையுமாக தயானந்தனை நந்தன் நெருங்கவும் அவரின் பின்னால் ஸ்வரா வந்து நிற்கவும் சரியாக இருக்க, உங்க 2 பேர் கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிடுச்சேன்னு தான் கவலையா இருக்கு. எவ்வளவு ஆசையா எல்லா ஏற்பாடும் செஞ்சேன் என்று வருத்தத்தோடு துவங்கினார் தயானந்தன். ஆரம்பத்தில் அவர் சொல்ல வருவது புரியாமல் திகைத்த நந்தன் அதன் பிறகே தன் அருகில் திரும்பி பார்க்க, அங்கு ஸ்வரா நின்றிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டவன் திரும்பி தயானந்தனை மறுப்பாக பார்த்து ஏதோ சொல்ல வரவும், எங்களுக்கெல்லாம் இப்படி ஆகிடுச்சுன்னு அப்படியே இருந்துடாம நீ இப்போதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க நந்து. இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்களை மட்டுமே பார்த்துட்டு உன் வாழ்க்கைய தொலைச்சிடாம இருந்ததுக்கே நான் உனக்கு பெரிய நன்றி சொல்லணும். எப்பவும் செய்யற தப்ப இந்த முறை செய்யாம இருந்திருக்கியே, ரொம்ப சந்தோஷம் என்று மனம் உருகி பேசிக் கொண்டிருந்தார் தயானந்தன். இதை கண்டு திகைத்து நின்றிருந்த நந்தன் என்ன சொல்லி மறுப்பது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருக்க, நந்தனின் மனதிலோ சற்று முன் மருத்துவர் பேசியது அனைத்தும் வந்து போனது. உங்க அம்மாவும் நானும் நம்ம வீட்டுக்கு ஸ்வராவை மருமகளா கொண்டு வர எவ்வளவு ஆசைப்பட்டோம்னு உனக்கே தெரியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறத பார்க்க எவ்வளவு கனவு கண்டோம் என ஒரு பெருமூச்சோடு தன் கையை பற்றியிருந்த நந்தனின் கையில் ஒரு அழுத்தம் கொடுத்தார் தயானந்தன்.